வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரீடிங் ஆகஸ்ட் மந்த்துக்கு சிவபெருமான் நமக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸிங்ஸ் அண்ட் மெசேஜஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எஸ், நல்லா இருக்கு. உங்க கார்ட்ஸும் நல்லா இருக்கு. மொத்தம் 7 கார்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்த கார்டு என்ன தெரியுமா? ஆழகால விஷம் சிவபெருமான் குடிக்கிற மாதிரியான பிக்ஸ் வந்திருக்கு. இதுக்கு பொருள் என்னன்னா தியாகம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நீங்க இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்க குடும்பத்துக்காக பல தியாகங்களை பண்ண நபர்களா இருக்கலாம். கணவனோ மனைவியா இருக்க சான்சஸ் இருக்கு. இல்லைன்னா குழந்தைகள், ஒரு பெற்றோரை பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்போட செயல்படுற குழந்தைகளா இருப்பீங்க. ஸோ ஒரு குடும்பம் செதஞ்சு போகாம இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்த நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது உங்க கார்டு மூலியமா தெரியுது. சரி, அது இன்னும் கொஞ்ச நாட்கள் பண்ணணுமானா எஸ், கொஞ்சம் தியாகம் இன்னும் கொஞ்ச நாள் பண்ணணும். சாக்ரிஃபைஸ் உங்க சைட்லேருந்து பண்ணணும் அப்படிங்கிறது போலதான் வந்திருக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க சில விஷயங்களை அனுசரிச்சுட்டு போயிருக்கீங்க இல்லையா? ஸோ இந்த டைம்ல சிப்போ அப்படின்னு நானே பண்ணணுமா, நானே எல்லா தியாகத்தையும் பண்ணணுமா, இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும்தான் பண்றேன் அப்படிங்கிறது ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தோணுது. அந்த அலுப்பும் சலிப்பும் வருதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது வருது இல்லையா? அது வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் நீங்க அந்த குடும்பத்துக்காக சில விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்கல்ல, அது குழந்தைகள் சார்ந்தும் இருக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அது இன்னும் கொஞ்ச நாள் பண்ணீங்கன்னா இது நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்களோ அது வரும். ஓகே? ஸோ நீங்க போட்ட அந்த உழைப்பு நம்ம ஒரு தியாகம் பண்ணியிருக்கோம்னா அதற்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது போல உங்களோட காசுல வந்திருக்கு. 4 பேர் நல்லா இருக்கணும்னா ஒருத்தர் கஷ்டப்படணும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஒருத்தர் நீங்களா இருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா இதுல என்ன வேடிக்கைன்னா, சில பேர் உங்க குடும்பம் சார்ந்தே இப்ப நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இந்த குடும்பத்துக்காக இவ்வளவு உழைக்கிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் விட்டு கொடுத்து தான் போய் செஞ்சுட்டு இருக்கீங்க. பட் அவங்க நம்மளை சார்ந்தவங்களே நம்மளை புரிஞ்சுக்காம சில பேச்சுக்கள் பேச சான்சஸ் இருக்கு. ஸோ அதை இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுடுங்க. வேற வழி கிடையாது. இந்த டைம்ல போய் நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட மனசுக்கு தான் ரொம்ப பாரமா இருக்கும். ஸோ சிவன் கொடுக்குற விஷயம் எஸ், உன்னால மட்டும்தான் முடியும். இப்போ எப்படி இந்த ஆழகால விஷயத்த சிவபெருமானால மட்டும்தானே குடிக்க முடிஞ்சுது, யாராலையும் முடியலையா? அது போலதான் இந்த கஷ்டங்கள் உன்னால மட்டும்தான் சுமக்க முடியும். ஸோ அதற்காக நியமிக்கப்பட்ட நபர்களா நீங்க இருக்கீங்க, வேற வழி இல்லை. அதற்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா? எல்லாராலையும் எல்லாமும் செய்ய முடியாது. ஸோ உங்க குடும்பத்தை நீங்க பாதுகாக்கிறீங்கன்னா இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த குடும்பத்தை ஒரு நல் வழியில கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிற சான்சஸ் உங்களுக்கு தான் இருக்கு. உங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க, அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. உங்க குடும்ப நபர்கள் சார்ந்த ஏதாவது சண்டைகள் இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த நவகிரகம் மாதிரி ஒன்னொன்னு ஒவ்வொரு திசையை பார்த்துட்டு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு அனுசரணையோட கூட்டிட்டு போகக்கூடிய வல்லமை படைத்த நபர்கள் நீங்களா இருக்கலாம். ஓகே? ஸோ நல்லா இருக்கு, உங்களோட கார்ட்ஸ் நல்லா இருக்கு. ஸோ நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்களோ அந்த கஷ்டத்திற்கான பலன் உங்ககிட்ட விரைவில் வரும். ஸோ கவலைப்படாதீங்க. அதே போல பாருங்க, மனுஷன் என்னத்தையும் சொல்றாரு, முதல்ல நீ கஷ்டப்படு, தியாகம் பண்ணு, அனுசரிச்சுட்டு போ அப்படின்லாம் சொல்றாரு இல்லையா? இப்ப நெக்ஸ்ட் கார்ட்லயே ஓவர் பேர்டனை தூக்கி சுமக்காது, சரியா? சில நேரங்கள்ல நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லு அப்படிங்கிறாரு. ஸோ பாத்துக்கோங்க, ஒரு மாதிரி ட்விஸ்டா வச்சிருக்காரு பாருங்க இந்த ரீடிங்ல. இது சில பேருக்கு தான் நிறைய புரிஞ்சிக்கவே முடியும், சில பேரால அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது. இது என்னடா, ஒரு சமயம் பார்த்தா நீ தியாகம் பண்ணுன்னு சொல்றாங்க, ஒரு சமயம் ஓவர் பேர்டனை சுமக்காதுன்னு சொல்றாங்க. என்னதான் சொல்ல வராருன்னா, உங்களுக்கு நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவு ஒரு தெரிஞ்ச மனசோட இருக்கும்போது சில விஷயங்களை நம்மளால செய்ய முடியும். செய்ய முடிஞ்சும் நம்ம செய்ய மாட்டோம். நான் ஏன் செய்யணும், நானே பண்ணணுமா அப்படின்னு சில இடத்துல நம்ம ஓவர் ஆக்ட் பண்ணிட்டு இருப்போம், சரியா? ஒரு முரண்டை பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ சிவன் சொல்ற விஷயம், உன்னால என்ன செய்ய முடியுமோ உன் குடும்பத்துக்காக நீ செய். ஓகே? சில நேரங்களில் நம்மளால செய்யவே முடியாது, குருவி தலையில பனங்காய் வச்ச மாதிரி. ஸோ அதெல்லாம் சுமக்கவே முடியாத போது நோ சொல்லுவோம், கத்துக்க, சரியா? ஸோ பாத்துக்கோங்க, எங்க எஸ் சொல்லணுமோ அங்க எஸ் சொல்லுங்க, எங்க நோ சொல்லணுமோ அங்க தயக்கமே இல்லாம நோ சொல்லிடுங்க. ஓகேவா? ஸோ சிவன் உங்களுக்கு அழகா அட்வைஸ் பண்றாரு. கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது கருத்து மோதல்கள் இருந்தா இப்ப அதெல்லாம் தீர்ந்து போக நிறைய சான்சஸ் இருக்கு, சரியா? ஸோ பிரிஞ்சவங்க, இது இந்த நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் மாதிரி வரல. ஓகே? ஓரளவு நல்லா பேசிக்கக்கூடிய நபர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன சண்டையில பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க மறுபடியும் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல ஒருத்தர் இன்னொருத்தர் அனுசரிச்சுட்டு போவாங்க, அவங்களோட வைப்ஸ் நல்லா இருக்கும். ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஏதோ ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கலாம், இல்ல மனைவி தொடங்கலாம், இல்ல கணவன் சுய தொழில் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கலாம். ஸோ இந்த எனர்ஜி அந்த எனர்ஜியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இது வரைக்கும் ஒரு கீரியம் பாம்பு மாதிரி இருந்தவங்கலாம் இந்த வாட்டி ஓகே சொல்லு, உன்னோட ஐடியா என்ன, நான் கேட்கிறேன் அப்படின்னு ஒரு காது கொடுத்து கேட்கறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அது போல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அதே போல உங்க வீட்டில் வரன்கள் பார்த்துட்டு இருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச வரன் கூட கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஓகே? சில பேர் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, ஏதோ ஒரு சின்ன மன வருத்தத்துல பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட சரியா போக சான்சஸ் இருக்கு. ஸோ வாய்ப்புகள் நிறைய இருக்கு.
உறவு சார்ந்த உறவு சிக்கல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ சிவனோட பிளெஸிங்ஸ் உறவு சார்ந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. ஓகேவா? ஸோ நல்லா இருக்கு. சிவா கொடுக்குற நெக்ஸ்ட் மெசேஜ் என்னன்னா, உங்களோட தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய தருணம் இது. சரியா? கடந்த காலங்களில் ஏதாவது தவறு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க அதை இப்ப திருத்திக்கலாம். இந்த தவறுங்கிறது தெரிஞ்சும் பண்ணிருக்கலாம், தெரியாமையும் பண்ணிருக்கலாம். சரி, ஏதோ ஒன்று பண்ணிட்டோம், அதே தப்பும் தவறோட தான் நம்ம வாழ்க்கை போகணுமானா இல்ல. இந்த டைம்ல நீங்க அதை திருத்தி எழுதிக்கலாம். ஓகே, உங்களோட ஓன் ஸ்டோரிக்கான ஒரு ரைட்டர் நீங்க தான். சரியா? உங்க கதையை எப்போ மாத்தி எழுதணுமோ, இது சரியில்லை, இதை இன்னும் மேம்படுத்தணும், இதற்கான வேலையில நான் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஆத்தர் யாருன்னா அது நீங்க தான். கரெக்ட் பண்ணிக்கணும்னா அது இப்பவே கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு தவறையும் இன்னைக்கு திருத்திக்கலாம், நாளைக்கு திருத்திக்கலாம், நாளானைக்கு திருத்திக்கலாம், அந்த மாதிரி இழுத்துக்கிட்டே போகாதீங்க. சில விஷயங்களை மாற்றணும், இது தப்புன்னு தெரிகிற தருணத்திலேயே அதை கரெக்ட் பண்ணிடுங்க அப்படிங்கிறது சிவா கொடுக்குற இன்னொரு மெசேஜ். ஓகே, ஸோ ஏதாவது தவறு இருக்கு அப்படின்னா மாத்திக்க முயற்சி பண்ணுங்க. தவறுகள் நடந்ததுக்கான காரணத்தை இவங்களால பண்ணேன், அவங்களால பண்ணேன், இதனால இப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி மற்றவங்க மேல பழியெல்லாம் போடாம இந்த தப்பு நடக்கிறதுக்கு நானும் ஒரு காரணம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக்ஸ் மறுபடியும் வராது. ஸோ வாழ்க்கையில நம்ம தவிர மறுபடியும் செய்யாம இருக்கிறதுக்கு முதல்ல நம்ம அதை ஏத்துக்கணும். ஏற்றுக்கொள்ற மனப்பான்மை வந்தாலே தவறுகள் குறைஞ்சிடும். சரியா? ஸோ சிவா கொடுக்குற பிளெஸிங்ஸ் இதுவும் ஒன்று. எஸ், இந்த டைம்ல நீங்க உங்க ஸ்டோரியை ரீரைட் அழகா எழுதிக்கலாம். என்ன வேணுமோ உங்க வாழ்க்கைக்கான பிளெஸிங்ஸ், எனக்கு இதெல்லாம் வேணும், எஸ், சூப்பரா எழுதுறதுக்கு சான்சஸ் கொடுத்துருக்காரு. நீங்க எழுதிக்கோங்க. நீங்க தான் உங்களோட ஸ்டோரியோட ஆத்தர். ஓகே, எஸ், இவ்வளோ நேரம் நம்ம பிரச்சனையை பத்தியே பேசிட்டு இருந்தோம். பட் இப்போ சிவா கொடுக்குற இன்னொரு பிளெஸிங்ஸ் என்ன தெரியுமா? இயற்கை சார்ந்த இயற்கையான சூழ்நிலை, நீங்க அதுல அதிகமா இருங்க. சரியா? ஸோ சோஷியல் மீடியாலெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் இயற்கை சார்ந்து உங்களுக்கு எங்க போக முடியுமோ போகலாம். இதுல காட்டின மாதிரி மவுண்டன் அந்த மாதிரி போனா போகலாம். இல்லைன்னா பார்க்கு, பீச்சு, ஒரு மாதிரி பசுமை நிறைந்த இடங்கள்ல நீங்க போய் பயணிக்கலாம். இல்லை எங்கேயுமே போக முடியலன்னா உட்காந்து நிம்மதியாக ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் கேளுங்க. உங்களை நீங்கள் எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்கிறீங்களோ உங்களோட மனசு அவ்வளோ இலகுவாக இருக்கும். ஒரு மாதிரி பறக்கிற மாதிரி இருக்கும். எப்போவுமே ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு டென்ஷன், நாளைக்கு என்ன நடக்கும், நாளானிக்கு என்ன நடக்கும், இந்த மாதிரி இதை பற்றியே யோசிக்காம கொஞ்சம் நீங்கள் உங்களையே ஆஸ்வாசப்படுத்திக்கோங்க. பிரச்சனையெல்லாம் இருக்கு, சரியாயிடும், அவ்வளோதான். நீங்கள் அந்த பிரச்சனையை பற்றியே உணர்ந்துட்டே இருக்காதீங்க, மனசில் போட்டு ஓட்டிகிட்டே இருக்காதீங்க. ஸோ சரியாயிடும் அப்படிங்கிறது போல் வச்சுக்கோங்க. ஓகே, நீங்கள் அந்த சரியாயிடும்னு நினைக்கும் போது தான் அது சரியாகும். பிரச்சனைன்னு யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் கார்டு உங்களோட த்ரோட் சக்கரா நல்லா இருக்கு. சரியா? இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க போய் அழகா கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அதை உங்களோட எதிர்த்தாப்புல இருக்கவங்க அழகா புரிஞ்சுப்பாங்க. எஸ், நல்லா இருக்கு. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யார்கிட்டயாவது போய் பேசணும்னா என்ன பேசணும்னு மைண்ட்ல ஒரு வாட்டி யோசிச்சுட்டு நீங்க பேசுனீங்கன்னா அது கரெக்டா அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கான சாதகமான பதில்கள் வர சான்சஸ் நிறைய இருக்கு. இது சுயதொழில் பண்றவங்களும் ஏத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஏதாவது பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க ஈடுபடுறீங்க, இல்லை ஏதோ ஒரு கருத்து சொல்லணும், இல்லை சில பேர்கிட்ட போய் சில விஷயங்களை நான் புரிய வைக்கணும் அப்படின்னா எஸ், பொறுமையா கையாண்டிங்கன்னா கரெக்டா உங்களுக்கான விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, பேசியே ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறது போல. இன்னும் சில பேர் ருத்ராட்ச மாலை போட்டிருந்தீங்கன்னா அதை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் போடலைன்னா நீங்க ருத்ராட்ச மாலை முடிஞ்சா போட்டுக்கலாம். ஓகே, ஸோ ருத்ராட்சம் யூஸ் பண்றது எஸ், உங்களோட கழிவு நீக்கி உங்களோட ஆறாவை சுத்தம் பண்ணும். உங்களுக்கு எந்த வித பேட் எனர்ஜியும் வராமல் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ போட்டுக்க முடிஞ்சா நீங்கள் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி கையில் வச்சுட்டு நீங்கள் அது ஒரு நாம ஜபம் கூட பண்ணலாம். கையில் நம்ம 108 ருத்ராட்சம் வச்சுட்டு ஓம் நம சிவாயா சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியும் பண்ணலாம். நம்மளோட விருப்பம் தான். ருத்ராட்சத்தை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்களோ அப்படி பயன்படுத்திக்கோங்க. ஆனால் இப்போ நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது அப்பப்போ கிளீன் பண்ணிக்கோங்க, கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அதுவும் அழுக்காக வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ சிவாவோட லாஸ்ட் பிளெஸிங் உங்களுக்கான குட் ஃபார்ச்சூன். உங்களுக்கான இப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, என் வாழ்க்கை எதை நோக்கி போகுதுன்னே தெரியல அப்படின்னா ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்கு இருக்கு. ஓகே, திருமணத்திற்காக காத்துட்டு இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, கடன் சார்ந்து இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் நமக்கு நடக்கிறது எல்லாம் நன்மைக்காக நடக்குது. நம்மள ஒரு நல்லதை நோக்கி தான் இந்த பிரபஞ்சம் நம்மளை கூட்டிட்டு போகுது. இந்த சிவபெருமானும் நம்மளை நல்லதை நோக்கி தான் நம்மளை நகர்த்துறாரு. ஸோ சில பல வழிகள் இருக்கு, இருந்தாலும் அது ஒரு நன்மைக்காக தான் நடக்குது. அப்படின்ற பட்சத்துல குட் ஃபார்ச்சூன் தான் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? ஸோ கார்டு நல்லா இருக்கு. எஸ், சிவாவோட பிளெஸிங்ஸும் அதை விட நல்லா இருக்கு. ஸோ பயம் வேண்டாம். இவ்வளோ குழப்பங்கள்,
அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் கார்ட்ஸ் நிறைய வந்தது. நீ விட்டு கொடுத்து போ, ஏன் சில நேரங்களில் விட்டு கொடு, சில நேரங்களில் விட்டு கொடுக்காத, நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லு அப்படின்னு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்தார். கடைசியில் கார்டு பார்த்தீங்கன்னா குட் ஃபார்ச்சூன், சிவாவோட பிளெஸிங் சூப்பராக இருக்கு. ஸோ பயம் வேண்டாம், சரியா? நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பாய்.